மே 4, 2026 இந்த நாள் வந்து அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு நாள். ஹிஸ்டரி இன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வரலாறு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த டே அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டேவா இருக்க போகுது. எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அது அத்தனையுமே நடத்தி காட்டி இதுவும் சாத்தியம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு நாளா இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாறுல மட்டும் இல்ல, இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை எடுத்தாலும் டெஃபினட்டா வந்து இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பேசப்படக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுகளாக இது இருக்கும்னு நான் பாக்குறேன். அதுவும் நம்ம வந்து டிவிகே பொறுத்த வரைக்கும் டே 1ல இருந்து அந்த கட்சி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து, இன்னும் சொல்ல போனா அந்த கட்சி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தே, விஜய் ஒரு மக்கள் இயக்கமா இருக்கும் போதுல இருந்தே அதை பத்தி நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம். அதுல அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை பேசியிருக்கோம், அவங்களோட நெகட்டிவ்ஸ் பேசியிருக்கோம், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம், அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம். அப்படி எல்லாமே இருந்திருக்கு. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ரொம்ப பழமை வாய்ந்த கட்சி. நம்ம வந்து அந்த கட்சிகளை பார்த்து வளர்ந்துருப்போமே தவிர அதை அனலைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு பெரிய அனுபவம் இருந்தது கிடையாது. பட் டிவிகே வந்து நம்ம கண்ணு முன்னாடி பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஒரு கட்சியை நம்ம டே 1ல இருந்து பாக்குறோம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அன்னைக்கு அந்த பிப்ரவரி 2024 பார்த்ததுக்கும் இந்த மே 4, 2026 பார்க்கும்போது இந்த 2 வருஷத்துல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. நியூஸ் மேக்கரா அவங்க இருந்திருக்காங்க. எல்லா வகையிலுமே டிவிக்கே பேசு பொருளா இருந்திருக்கு. சொல்ல போனா விஜய் போட்டோ இல்லாத தம்ப்நெயில்ஸ் இல்ல, விஜய் போட்டோ இல்லாத வீக்லி மேகசின்ஸ் இல்ல, விஜய் செய்தி இல்லாத டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் இல்ல, விஜய் செய்தி இல்லாத நியூஸ் புல்லட்டின்ஸ் கிடையாது. அப்படி வந்து முழுக்க முழுக்க விஜய் வந்து எப்படி சினிமாவை வந்து அவர் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தாரோ அது மாதிரி இங்க வந்த நாள்ல இருந்தே அரசியல் களத்துல விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டா நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு நியூஸ் ரூம்குள்ள உட்கார்ந்து மக்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் களத்துல போய் மக்களை சந்திச்சு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மீண்டும் ஒரு முறை வந்து கருத்து கணிப்புகளை பொய்யாக்குன ஒரு முடிவு வந்து நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ்? கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் திராவிட அரசியல் அப்படின்றதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. திமுக, அதிமுக அப்படின்னு திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு திராவிட அரசியலை தாண்டி ஒரு புது விதமான ஒரு அரசியல் வந்து இங்க மலர போகுது. அது ஒரு ஹிஸ்டரி மேக்கிங். நான் கூட வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திராவிடம் பேசுறாருன்றீங்க. ஆனா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு இல்லையா? அது நிச்சயமா அப்சர்வ் பண்ணும் பொழுது திமுக பேசக்கூடிய அரசியலுக்கு மாறுபட்ட ஒரு அரசியலை தான் நிச்சயமா விஜய் அவர்கள் செய்யறாரு. இது வரைக்கும் அவர் செய்த அரசியல் அப்படித்தான் இருந்திருக்கு. சோ அது கண்டிப்பா களத்துல வேற மாதிரிதான் பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே இது வந்து ஒரு மாற்றான ஒரு அரசியல் களம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் பண்ண போற அரசியல் அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து எதுவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? எதுவுமே இப்ப இனிமேல் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றதும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு இது வரலாறுல நிச்சயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு நாள் தான். வரலாறுல கால் பதிக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 தொகுதிகள்ல ஜெயிச்சது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் செய்யாத ஒரு சாதனையையும் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு. ஏன்னா முதல் தேர்தலையே 108 தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சு இன்னும் கவுண்டிங் வந்து போய்கிட்டே இருக்கு. சோ நிச்சயம் இது வந்து ஒரு ஹங் அசம்பிளி அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தோம். ஆனா அது ஹங் அசம்பிளின்னு வரும்போது திமுக முன்னிலை வகித்து ஹங் அசம்பிளியா இருக்கும் தான் எதிர்பார்த்திருப்பாங்க. யாருமே தாவேகா முன்னிலை வகித்து ஒரு ஹங் அசம்பிளி வரும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த ரிப்போர்ட் தான் வந்து இப்போ சீரியஸா அவங்க மட்டும்தான் தனியா வந்து இந்த ஒரு கருத்தை சொன்னாங்க. அது கிட்டத்தட்ட ப்ரூவ் ஆன நிலையில அவங்களும் ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் கிட்டத்தட்ட வாக்களித்த அனைவருமே ஒரு சந்தோஷ மனநிலையில கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க பொதுவா சினிமால. பாக்ஸ் ஆஃபீஸ்ல அவர் பண்ணக்கூடிய அந்த மேஜிக் இருக்குல்ல, அவர் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு தேர்தல் வெற்றியாகத்தான் இது இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து தாவேகா எமர்ஜ் ஆயிருக்கு. அவருடைய பாடல்களில் சொல்றது மாதிரி அவருடைய அந்த குட்டி ஸ்பீச் இது மாதிரி அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் அப்படியான ஒரு ஆளாத்தான் இன்னைக்கு மாத்திருக்கு. இந்த ரிசல்ட் அதை தான் சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேரே வரலாறு அப்படின்னு சொல்றது உண்மையாகவே இப்ப விஜய்ன்ற ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய அன்பை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்களே அப்படின்ற ஒரு வியப்பை வந்து நிறைய பேருக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. அதே மாதிரி அவங்களுடைய அந்த விசில் கேம்பெயின் பாடல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேரு அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே வந்து அது ரியாலிட்டியில அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்றதையும் இந்த ரிசல்ட் வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. ஏறத்தாழ 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வந்து தாவேக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள வந்து நம்ம தற்குறினோ இல்லை நம்ம வந்து அவர்களை வேற ஒரு வார்த்தை சொல்லியோ
களங்கப்படுத்தியது அப்படின்றது ஒரு பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் இந்த ரிசல்ட்டினுடைய அந்த தீர்ப்பை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. ஜஸ்ட் லைக் தட் விஜய் பிடிக்கும் அப்படின்றதுக்காக எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தாண்டி இதுல ஒரு பெரிய ஒரு நம்பர்ஸ் இருக்கு. உங்களுக்கு விஜயை பிடிக்கும்ன்றதை தாண்டி விஜய் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக அந்த ரெண்டு பெரிய கட்சிகள் மீதும் ஏதோ ஒரு வகையில அயற்சி அப்படின்றது இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வர்றாங்க, பட் ஆனா அவங்க செஞ்சதுதான் இவங்க செய்யறாங்க, இவங்க செஞ்சதுதான் அவங்க செய்யறாங்க. மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றதுக்கு ஒரு குட் கவர்னன்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்ததா தான் நான் பாக்குறேன். என்னதான் திமுக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அது ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல இல்லைன்னு சொல்லணும். இப்ப மக்களை நீங்க வாக்குக்கு பணம் கொடுத்தோ அல்லது பணம் கொடுத்து உங்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதோ இது போதாது. இதை தாண்டி எங்களுக்கு ஒண்ணு வேணும், எங்களுக்கு ஒரு சுகாதாரமான வாழ்க்கை வேணும், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்றது ஒரு ப்ரையாரிட்டியா இருந்திருப்பது போலதான் தெரியுது. இந்த தாவேகா தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த 108ங்கிற நம்பரை கூட அவங்களுக்கே உரிய ஸ்டைல்ல அழகா சொல்றாங்க. ஆபத்துல இருக்கிறவங்க, உயிருக்கு போராடுறவங்களை 108 தான் காப்பாத்தோம். அந்த மாதிரி தமிழ்நாடு இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட்டா மாறுறதுக்கு இந்த 108ன்றது ஒரு டேர்னிங் பாயிண்டா அது ஒரு முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி ஒரு ஜாலியான இதுல சொல்றாங்கன்னு வைங்களேன். அதே நேரத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பேச்சும் வந்துருச்சு. இப்போ ஆப்ஷன்ஸா பார்க்கும்போது சரி, விஜய் 108 இடங்கள் வாங்கிட்டாரு, அதனால அவர் டைரக்டா ஆட்சி அமைக்க முடியுமா? அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான், அவருக்கு கூட்டணியே இல்லாம 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. பட் 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர், 117 பேர், இப்ப விஜய் ஒருத்தரை வச்சுப்போம், அது இல்லாம 117 பேரோட ஆதரவு அவருக்கு இருந்தாதான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அப்ப அவருக்கு இன்னொரு 10 பேருடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படுது. அந்த நம்பர்ஸ் அவர் எங்க இருந்து எடுக்க போறாரு? திமுகல இருந்து வரப்போறது கிடையாது. திமுக அவருடைய பிரதான அரசியல் எதிரி ஆயிட்டாங்க. அப்ப வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் எத்தனை இடம், விசிகா எத்தனை இடம்னு பார்க்கும்போது அதை வச்சு ஒரு நம்பர் சொல்றாங்க. ஸோ அவருடைய ஆப்ஷன் 1 காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம், தேமுதிக இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது. அவருடைய ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகல பிஜேபி ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு எம்எல்ஏவை தவிர்த்துட்டு பார்த்தா ஏடிஎம்கேன்ற கட்சி அவருக்கு ஐடியாலஜிக்கல் எனிமியோ இல்ல பொலிட்டிக்கல் எனிமியோ கிடையாது. ஸோ ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டை வச்சு அவர் ஆட்சி அமைக்கலாம். என்னுடைய ரீடிங் அதிமுகவுடைய ஆதரவு விஜய் கேட்க மாட்டார். 2 சினாரியோ இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா அதிமுக விஜய்க்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அதிமுக போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதிமுக தங்களை குறைத்து கொண்டு திமுக கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது விஜயே அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்க மாட்டார். ஏன்னா அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காருன்றப்ப அவருடைய அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது சிறிய கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல உங்களுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்பு நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல அந்த சிறிய சிறிய கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய முயற்சியா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில உங்களுக்கு திமுக அலையன்ஸ் 73 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. இதுல காங்கிரஸ் 5 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, சிபிஐ 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, விசிகே 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, சிபிஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, தேமுதிக 1 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. நீங்க இந்த இதை நம்பர்ஸ் கூட்டினாலே உங்களுக்கு 10 வந்துடும். ஸோ அப்ப இவங்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அவர் தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியை பண்ணலாம். ரெண்டாவது இந்த ப்ரொபோசலுக்கு அவங்களே வில்லிங்கா இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ்க்கு நான் 2 அமைச்சரவை தர்றேன் வாங்க அப்படின்னா காங்கிரஸ் நிச்சயமாக வரும். ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு யூத் ட்ரிவன் பாலிடிக்ஸை பண்ணணும் அப்படின்றது ராகுல் காந்தியுடைய ஒரு நீண்ட கால விருப்பம். இப்போ காங்கிரஸ் அந்த பக்கம் அலைன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ 5 அதுக்கு பிறகு சிபிஐ பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அதிருப்தி இருக்கு. இப்போ சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், 2 பேரும் 2 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அது எல்லாமே அவங்களுடைய சொந்த சின்னத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள ஒரு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கேபினெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேமுதிக நீண்ட கால விருப்பம். அவங்க இப்போ ராஜ்யசபா எம்பி பதவியும் வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக விருத்தாச்சலத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த்.
இப்போ அவங்க வந்து விஜயினுடைய கேபினெட்ல இடம் பெறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களும் வில்லிங்கா இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை கூட்டினாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இன்டீட் இப்போ பிரேமலதா வேணாம்னு நினைச்சாங்கன்னா விசிகாவை வந்து அவங்க என்டர்டெயின் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த நம்பர்ஸே பார்த்தீங்கன்னா 12 வருது. அப்போ அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தான் வந்து தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்பாரே தவிர அதிமுக பக்கம் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ அதிமுக வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையில ஒரு 53 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக 48 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாமக 5 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க. பாஜக ஒரு இடத்துல, அமமுக ஒரு இடத்துல இருக்கு. இப்ப அதிமுக பெற்ற வெற்றிகள்ல பாஜகவுடைய பங்களிப்பும் இருக்கு இல்லையா? இப்ப அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படித்தானே நடந்திருக்கும். ஸோ இப்ப அதையும் வந்து விஜய் கவனத்துல எடுத்துப்பாரு. ஏன்னா திமுக வந்து உங்க கொள்கை எதிரியோட எப்படி நீங்க வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கும் போவாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காத வகையில தான் விஜயனுடைய கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல நம்பிக்கை வைத்து ஒரு அன்பு நிமித்தமாக விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. சோ இது வந்து அவ்வளவு சீக்கிரம் மக்கள் வந்து திருப்பி வாபஸ் பெற மாட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தர் மேல வந்து இவ்வளவு தூரம் அவங்களுடைய அன்பை செலுத்தி தான் 108 இடங்கள்ல முன்னிலை வகிக்க வச்சிருக்காங்க. இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இந்த ஒரு நிலையை கொடுத்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு திமுகவால எந்த கேமும் பிளே பண்ண முடியாத ஒரு சூழல் தான். இப்ப திமுக வந்து ஒரு 100 இடங்கள்ல அவங்க முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சிட்டிங் முதலமைச்சர் அவர் தான் வந்து திமுகவுடைய முகமாக அறியப்பட்டவர். அவரே வந்து கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சிந்தித்திருக்கிறார் அப்படின்றப்ப உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு கிளியர் மேண்டேட்டா தான் பார்ப்பாங்க. நிறைய தொகுதிகளில் திமுகவுக்கு அடுத்த இடங்கள்ல, திமுக வெற்றி பெற்ற தொகுதியில திமுகவுக்கு அடுத்த இடத்துல தாவேகா தான் இருக்கு. அப்ப மக்களை பொறுத்தவரையில ஒரு கிளியர் மேண்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, தாவேகா தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றப்ப அந்த இடத்துல திமுக வந்து ஏதாவது ஒரு வேலை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல திமுக மீதான அந்த விமர்சனம் வந்து அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வேலையை வந்து திமுக செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா 2016 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு 2017 அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில அந்த முயற்சியை அவங்க செய்யல. அவங்க வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணதோட விளைவு தான் 2021 அவங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஸோ அதனால திமுகவை பொறுத்தவரையில மக்கள் இவ்வளவு பெரிய மேண்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுல வந்து ஒரு கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்ல, குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன். அதான் சார், இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுல இருந்து தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாமவான்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த தொகுதியில தோற்கடிக்கப்படுவாங்களா அப்படின்றது யாராலையும் வந்து யூகிக்க கூட முடியாத ஒரு விஷயம். இப்போ நேரு அவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா ஒரு க்ளோஸ்ல வந்துதான் வந்து கடைசி நேரத்துல தொடர்ந்து வந்து பின்னடைவு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களா இருக்கட்டும், மதுரை மத்தியில வந்து பிடிஆர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ எந்த அளவுக்கு திமுகவினுடைய பெரிய முகங்களாக பார்க்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 34 பேர் இருக்காங்க. அதுல வந்து 15 பேர் வந்து தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க வந்து பேரா நம்ம சொல்லணும் அப்படின்னா அன்பில் மகேஷ் வந்து தோல்வி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வி, ஆவடி நாசர் தோல்வி, எம்.ஆர். காந்தி வந்து தோல்வி, மூர்த்தி மதுரை வந்து தோல்வி, அன்பரசன் தோல்வி, தாமு அன்பரசன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வி அடைஞ்சிருக்காரு, சுப்பிரமணியன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு, அப்புறம் துரைமுருகன் தோல்வி அடைஞ்சிருக்காரு, டிஆர்பி ராஜா தோல்வி அடைஞ்சிருக்காங்க, கீதா ஜீவன் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அப்புறம் அமைச்சர் முத்துசாமி அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, சாமிநாதன் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அவர் தான் பத்திரிகை அண்ட் விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தாரு. சாமிநாதன், வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, ராஜேந்திரன் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து முக்கியமான முகம். ஈவன் சபாநாயகரா இருந்த அப்பாவு தோல்வி அடைஞ்சிருக்காரு. இவங்க எல்லாமே வந்து ஒரு பிரைம் பொசிஷன்ஸ்ல இருந்தவங்க, முக்கியமான போர்ட்போலியோ வந்து கையில வச்சிருந்தவங்க. அத்தனை பேரும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய மெசேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக. நிச்சயமா இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸை வந்து அதிமுகவே பல நேரங்கள்ல வீழ்த்தவே முடியாது. சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேயே தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி அமைச்சர்களுடைய சீட்ஸ் எல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் பாருங்க 5 இடங்களையும் இழந்திருக்காங்க. அது மாதிரியான பிளண்டர் மிஸ்டேக்ஸை வந்து ஆரம்பத்திலேயே பண்ணாங்க. அந்த வகையில திமுக வந்து தன்னுடைய வலுவான எதிரிகளை நேரடியா ஃபேஸ் பண்ணாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக திமுக வேட்பாளர்களை நிறுத்தினாங்க. சில எளிதாக வெற்றி பெறக்கூடிய இடங்களை, திமுக ஈஸியா அடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுல இருந்து என்ன ஒரு மெசேஜ் அப்படின்னா, இப்ப முதல்வரை வீழ்த்தி இருப்பதுதான் ஒரு பெரிய மெசேஜ்ன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவருடைய இமேஜ் ரொம்ப பெருசு. தமிழக அரசியல் தலைவர்கள்லயே ஸ்டாலினுக்கான இமேஜ் இருந்து இந்த 5 வருஷத்துல மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல்ல
வந்தப்ப கூட ஸ்டாலின் அவர்களை இந்திய அளவுல ஒரு பெரிய தலைவராக வந்து காமிச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னொரு அவர் விஷயம், விஜயோட வெற்றியை கொண்டாடக்கூடியவர்கள் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொளத்தூர்ல முதலமைச்சர் தோல்வி அடைந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்றதையும் கவனிக்க முடியுது. ஆமா, அந்த ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அந்த கட்சி மீதான விமர்சனங்கள் இருக்கு. அந்த கட்சியில சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வந்து கண்டிக்கத்தக்க வகையில இருந்துச்சு. மக்கள் வந்து கடும் கோபத்துல இருந்தாங்க. அதை வந்து இன்னைக்கு ரிசல்ட்ல நம்ம பார்த்துட்டோம். பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டரா, ஒரு கட்சியினுடைய தலைவரா அவர் காட்டின அந்த மாண்பு அப்படிங்கிறது பல நேரங்கள்ல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் வந்து அவர் நடந்துகிட்ட விதத்தை பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து மிக தீவிரமாக எதிர்த்த பிஜேபி லீடர்ஸ் கூட தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல மனிதரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எந்த கட்சியை கேட்டாலுமே அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க. பட் இந்த விஷயத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அலட்சியம் தான். அங்க அவரை சுற்றி இருந்தவர்களை அவர் அதிகமா நம்பி இருக்காரு. அவங்க வந்து இது நடக்கும்னு தெரிஞ்சவரை மறைச்சிட்டாங்களா, இல்ல ஒரு அதீத கற்பனையிலேயோ இல்ல அதீதமான ஒரு நம்பிக்கையிலேயோ வந்து அவருக்கு இந்த மாதிரி இதை பண்ணிட்டாங்களா அப்படின்றது தெரியல. அது வந்து ஒரு இர்ரிப்பேரபிள் லாஸ் இல்ல. அவர் வந்து 89 ஜெயிச்ச அப்புறமா 91 ஒரு தேர்தலில் மட்டும்தான் தோல்வி அடைகிறாரு. அதுக்கப்புறம் எல்லா எலெக்ஷன்ஸ்லயுமே ஜெயிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து தோல்வியடை வச்சிருக்கிறது அப்படின்றது நிச்சயமா அந்த கட்சி மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்கிறேன். அவருடைய ட்வீட்ல கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மேண்டேட்டை வந்து நான் முழுமனதோட ஏத்துக்கிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நான் எனது சக்தியை மீறி உழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே அவர் வந்து அவருடைய சக்தியை மீறி தான் உழைத்தாரு. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் அவர் கேம்பெயின் போனது தொடர்ச்சியாக அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜில இருந்து அவங்க பெண் நிறுவனத்துல இருந்து சொன்னாங்களோ அத்தனையும் அவர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ விஜய் மாதிரி வந்து ஒரு ஜென்சி லாங்குவேஜ்ல நீங்க பேசணும் அப்படின்னா அதுக்கான முயற்சி அவர் வந்து அதுக்கான மெனக்கடல் வந்து அவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய சக்தியை மீறி உழைத்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனைத்து மக்களுக்கு உண்மையாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையாகவே அவரை பொறுத்தவரையில நீங்க சொன்ன மாதிரி அவரை சுற்றி இருந்தவர்களை அவர் முழுமையாக நம்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில வந்து நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்ததா தான் தெரிகிறது. ஆனா அத்தனையும் மீறி வந்து விஜய், தாவேகா, விசில் அப்படின்ற விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு சூறாவளி போல் தமிழ்நாடு அரசியல் களத்தையே மாற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ முழுமையா எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல இப்போ ஜெய் சொன்ன மாதிரி நம்ம விஜய் குறித்த விமர்சனங்களையும் வைத்திருக்கிறோம். எப்பெல்லாம் வந்து தாவேகா சார்பில் ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்கிறாங்களோ அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். பொதுவாக நியூட்ரலா வந்து எல்லா கட்சிகளை பற்றியும் பேசியிருக்கோம். ஆனா வந்து பல நேரங்கள்ல இப்ப நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே வந்து நம்ம நினைக்கிறத அவங்க பேசலையோ அப்படின்ற ஒரு கவலையோட இருந்திருப்பீங்க. அது தொடர்பாக தொடர்ச்சியா கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்ப நம்மளை பொறுத்தவரையில உள்ளபடி நம்ம பல நேரங்கள்ல சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோ முழுமையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.